நிச்சயமாக வாங்கன்னு தான் சொல்ல போகிறேன், வராதீங்கன்னு சொல்ல போகிறது இல்லை. வீடியோ ஃபுல்லாகவுமே வந்து வாங்க, வரதுக்கு என்ன காரணம், எதை வந்து நீங்கள் மனசில் வச்சுட்டு வரணும், எதெல்லாம் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள், எப்படி வந்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேனே தவிர வரீங்களா இல்லை வராமல் இருக்கீங்களா இல்லை வராதிங்க அப்படிங்கிறது சொல்ல போகிறது கிடையாது. ரின்வி விலாகின் மற்றும் ஒரு விலாகுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யூடியூப்பில் பார்த்தா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஏன் எல்லோரும் யூகே விட்டு போகிறாங்க, யூகேக்கு வரலாமா, இதை தெரிஞ்சுக்காமல் யூகேக்கு வராதிங்க, இப்போ மாஸ்டர்ஸ் படிக்கிறது கரெக்டாக, 2025 யூகே வந்து சரியா, இந்த மாதிரி பல கன்ஃபியூசிங் வீடியோஸ் போட்டு நம்மளை தேவையில்லாமல் குழப்பிடுவாங்க. எதுக்குமே குழம்ப வேண்டாம். என்னுடைய கருத்து அதுக்கு தான் இதில் சொல்ல போகிறேன். யூகேவுக்கு வரணும், எதை கவனத்தில் வச்சுட்டு வரணும், இவ்வளோதான் விஷயம். யூகே வர்றதுக்கு பொதுவாக வந்து 2 வழி எல்லாருமே உபயோகப்படுத்துவாங்க. முதல் வழி வந்து நம்மளுடைய வேலை வழியாக, அதாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை செய்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வேலை விசா அப்ளை பண்ணுவாங்க. அந்த வேலை விசா வழியாக நீங்கள் வந்து தங்கிக்கலாம். இதில் வந்து ரொம்ப சில பேர் தான் வருவாங்க. நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த மாஸ்டர்ஸ் உயர் படிப்பு வழியாக வருது. அதாவது மாஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் விசா அப்ளை பண்ணுவாங்க. ஒரு மாணவனாக, மேற்படிப்பு படிக்கிற ஒரு மாணவனாக வந்து யூகேக்கு வருவாங்க. இதுதான் வந்து 2 வழி. நாட்டை விட்டு வேறு ஒரு நாடுக்கு குடியேறுறதுக்கு என்ன ஆழமான காரணம் உங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் உங்கள் மனசுக்கிட்ட சொல்லி, அது சரியா, இதுதான் காரணமா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து உங்களுடைய ஃபைனான்ஸ் இருக்கலாம், அதாவது பணம் வருவாயா அதை வந்து உயர்த்துறதுக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய எஜுகேஷனை உயர்த்துறதுக்காக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துடைய ஸ்டாண்டர்டை உயர்த்துறதுக்காக, இல்லை ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல, எனக்கு வந்து அதிலிருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நோக்கி வரலாம், இல்லைனா ஒரு சிஸ்டம், எனக்கு வந்து ஒரு சிஸ்டம் நல்லா இருக்கணும், அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கலாம். இது வந்து ஒருத்தருடைய தனி விருப்பத்துக்கு உடையது. இது யாருமே வந்து இன்னொருத்தரதை சொல்லிவிட முடியாது. ஏன்னா எனக்கு சரின்னு படுற விஷயம் வந்து உங்களுக்கு தவறாக இருக்கலாம், உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு அந்தளவு முக்கியம் இல்லாமல் கூட இருக்கலாம். அதனால் எந்த விஷயத்துக்காக நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஆழமாக முதல்ல நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு 39 வருடங்கள் ஆச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் வரீங்க அப்படின்னா முன்னாடியே நல்லா வந்து ஸ்டடி பண்ணிவிடுங்க. அதாவது எங்கே போகிறோம், அங்கே கல்ச்சர் என்ன, எவ்வளவு காஸ்ட்டு, அது மாதிரி எல்லா விஷயங்களையும் நல்லா துருவி எடுத்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிடணும். ஏன்னா இங்கே வந்ததுக்கப்புறம் குறைய சொல்லக்கூடாது. நிறைய பேர் பாருங்கள், குறை தான் ஃபுல்லாக, குற்றம் பார்ப்பின் சுற்றம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்ததுக்கப்புறமா இங்கே ஃபீஸ் அவ்வளோவா இருக்குது, இங்கே வந்து பார்ட் டைம் கிடைக்க மாட்டேங்குது, இங்கே ரேசிசம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு அடிக்கிட்டு போய் ஒரு நெகட்டிவிட்டி, ஃபுல்லாக இங்கே நெகட்டிவிட்டி தான். எதுக்கு இவ்வளோ நெகட்டிவிட்டி? காசு என்னன்னு தெரியும், எவ்வளோ செலவாகும்னு தெரியும், ரேசிசம் இருக்கா இல்லையாங்கிறது தெரியும், முன்னாடி நடந்தவங்களோட வீடியோலாம் பார்க்குறோம் இல்லையா, அது தெரியும். இல்லை நம்ம மக்களே அங்கே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸே இருப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசியிருப்போம். அந்த மாதிரி இது எல்லாமே வந்து தெரியும். எல்லாமே நம்ம தெரிஞ்சு தான் வந்து இங்கே வர்றதுக்கு முடிவெடுக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் குறையே சொல்லக்கூடாது. பார்ட் டைம் கிடைக்கலன்னு ஒரு குறை, வீடியோ திறந்தாலே ஃபுல்லாக நெகட்டிவிட்டி தான். நான் என்ன சொல்கிறேன், இங்கே பாசிட்டிவான மைண்டோடு வாங்க. வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாத்துலேயுமே நெகட்டிவிட்டி. படித்து முடிச்சுட்டேன், வேலை கிடைக்கல, படிக்க வந்திருக்கேன், பார்ட் டைம் கிடைக்கல, காசு அதிகமாக இருக்குது, அக்காமடேஷன் கிடைக்க மாட்டேங்குது, இது இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கு. எல்லாமே வந்து அங்கே ஸ்டடி பண்ணிவிடுங்க. எல்லாமே தெரிஞ்சு தான் வந்து நீங்கள் வரணும். அதாவது இதுதான் உண்மை. இந்த மாதிரி காஸ்ட்லியான இடத்துக்கு தான் வரேன், இங்கே வந்தால் இதெல்லாம் இருக்குது, பார்ட் டைம் கிடைக்காது, அதுக்கு என்ன பண்ணணும், ஜாப் வந்து எனக்கு கிடைக்கணுன்னா நான் என்ன பண்ணணும், கிடைக்கலன்னா என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ஆல்டர்னேட்டிவையுமே வந்து தரோவாக வந்து முடிவு பண்ணிவிட்டு வரணும். அப்படி வந்துட்டிங்கன்னா இங்கே வந்து குறைய சொல்ல மாட்டீங்க. எல்லாமே உங்களுக்கு நிறையாவே இருக்கும். என்ன பண்ணணும், எப்படி நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணணும்,
எப்படி அடுத்தது முன்னேறணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெளிவாக தெரிய ஆரம்பிச்சிடும். இது தொடர்பாக தான் அடுத்த பாயிண்ட்டு. இப்போ இந்த குறைகள்லாம் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது அடுத்த பாயிண்ட். எதனால் நான் வந்து குறைகள் வேண்டாம், நிறைகள் மட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, அது நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையை வந்து குறைச்சிடும். ஏன்னா நம்ம வந்து நம்மளை வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இல்லை ஏமாற்றியோ வந்து இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வரல. இப்போ நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்களாகவே சுயமாக, பல பேர் உங்களுக்கு ஐடியா சொல்லியிருந்தாலுமே அது உங்களுக்கு சரின்னு பட்டால் மட்டும்தான் வந்து ஒரு முடிவு எடுத்து நம்ம வரோம். அப்படிங்கும்போது அதில் வந்து எல்லா குறைகளுமே இருக்கும். அதை நம்ம எப்படி எதிர்கொண்டு எப்படி அடுத்தது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் வந்து ஒரு சரியான வழியாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து. முடிஞ்ச வரைக்கும் ஒரு நிறைகளை மட்டுமே சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோட. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் இல்லை, ஒர்க்கில் வரீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயர் வந்து விசா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இந்தமாரி கேஸில் என்ன ஆகும், உங்களுக்கு விசா வந்து ஆரம்பத்தில் 2 வருடத்துக்கு கொடுத்துருக்கலாம், இல்லை 3 வருடத்துக்கு கொடுத்துருக்கலாம், ஸ்கில்டு ஒர்க்கர் விசான்னு. அதுக்கப்புறம் அது ரெனியூ ஆகலாம், ஆகாமலும் போகலாம். இங்கே வரும்போது உங்களுடைய ஃபேமிலியும் நீங்கள் அழைச்சிட்டு வரணும். அந்த சம்பளத்துக்குள்ளே உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் ஆராய்ச்சி பண்ணணும். அதில் முடியும் அப்படின்னா ரைட்டு, அந்த சம்பளத்துக்குள்ளே முடியல அப்படின்னா திரும்பி ஒரு ப்ரெஷர், இந்த மாதிரி பல விஷயங்கள் வரும். அந்த சமயத்தில் உங்களுக்கு விசாவுடைய ஃபீஸோ இல்லை மீதி ஃபீஸ்லாம் வந்து உங்களுடைய எம்ப்ளாயர் யார் உங்களுக்கு விசா ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்துப்பாங்க. அந்த பலு உங்களுக்கு வராது. ஆனாலுமே அதுலேயுமே என்னென்ன உங்களுக்கு சேலஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அங்கேயுமே நமக்கு வந்து எதிர்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம திரும்பி அதே இடத்துல தான் வந்து நிற்போம். இங்கே வந்தோடனே குறை சொல்லிகிட்டே இருப்போம். அதை நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையை குறைச்சிடும். ஒரு நெகட்டிவிட்டியை கொண்டு வந்துட்டு நமக்கே முடியுமா முடியாதாங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து விட்டுறோம். அதனால் நம்ம இங்கே வரோம், நம்ம ஊரில் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு பிடித்த மாதிரி இல்லை, அது இல்லைன்னா அது நமக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு இல்லை. அதனால தான் நம்ம வந்து வேறு ஒரு இடத்த தேடி வரோம். அது வந்து என்னவா வேணாலும் இருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன காரணங்கள் மேலே பல காரணங்கள் இருக்குது. அப்போ நம்ம வேறு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும்போது நம்ம இங்கே உள்ளதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும். இன்னொன்று, நம்ம ஊரில் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நம்ம ஏன் இங்கே வந்திருக்க போகிறோம், சரிதானே? அதனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கேயுமே குறைகள் சொல்லவே வேண்டாம், ஃபுல்லாக நிறைகளை மட்டும் பேசுவோம். ஏன்னா குறைகள் தெரிஞ்சு தான் வரோம். நம்ம இருக்கிற இடத்துல இல்லாத குறைகளா, அதுக்காக தான் நம்ம வரோம். அப்படிங்கும்போது இங்கேயும் திரும்பி வந்து குறைகள் வேண்டாம், நிறைகள் மட்டுமே பேசி பேசி பழகினோம் அப்படின்னா நமக்குள்ளேயே வந்து ஒரு உத்வேகம் வரும். பல பேருக்கு பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம யூடியூப்பை திறந்தாலே வந்து வீடியோஸை பார்த்து ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இங்கே வராதிங்க, இங்கே வந்தால் இவ்வளோ பிரச்சனை, இங்கே வந்தால் இது பிரச்சனை இருக்க தான் ராஜா செய்யுது, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. உன் லைஃபு எனக்கு வந்து ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது உன்னால் முடியாமல் இருக்கலாம், இல்லை என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறது உனக்கு வந்து ரொம்ப சுலபமாக கூட இருக்கலாம். அதனால் ஒருத்தருடைய வாழ்க்கையும் யூனிக்கானது, அதாவது தனித்தன்மை வாய்ந்தது. அதனால் ஒருத்தர் சொல்கிறது வந்து இன்னொருத்தருக்கு செட் ஆகணும் இல்லை, அதுக்காக அதை கேட்காமே விட்டுடணும்னு நான் சொல்ல வரல. அதெல்லாம் கேட்டுக்கணும். இதெல்லாம் கேட்டுட்டு இது நமக்கு சரியாக வருமா அப்படிங்கிற அந்த டிசிஷன் எடுக்கணும், அந்த முடிவை எடுக்கணும். அந்த முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் பின்வாங்கவே கூடாது. குறைகள் சொல்லக்கூடாது, நிறைகள் மட்டும்தான் சொல்லலாம். திருப்பி அதான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம வீடியோவை 100 பேர் பார்க்கும்போது ஒருத்தருக்கான ஒரு பாசிட்டிவிட்டி வரணும். ஸ்டூடெண்ட் விசாவில் வரீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான பணம் அது சேர்த்து வச்சுட்டு வாங்க. அதாவது பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு மாதம்தான் அமௌண்ட் இருக்குது, இல்லை 2 மாதத்துக்கு தான் இருக்குங்கிற மாதிரி வந்தீங்கன்னா என்ன ஆகும், தேவையில்லாத ப்ரெஷர் வரும். பார்ட் டைம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரெஷருக்குள்ளே போய் எந்த வேலை கிடைச்சாலும் பண்ணணுங்கிற மாதிரி போய் படிப்புலையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் வேலையிலையும் ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகும். அதனால் கால்குலேட்டட் ரிஸ்க் ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சுட்டு தான் வரணும். வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக. யூகே அப்படின்னா லண்டன் தான் வந்து முக்கால்வாசி பேருக்கு தெரியும். உடனே லண்டன் தான் ஞாபகமும் வரும். நிறையா பேர் போகிற இடம் வந்து லண்டன் தான். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான அனுபவம்.
என்ஜாய் பண்ணணும் climate டு த கோர் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த இடத்துக்கு வாங்க. உங்களை கண்டிப்பாக வந்து ஏமாற்றாது, ஆச்சரியங்கள் கொடுத்துட்டே இருக்கும் இந்த இடம். நான் பேசுனதை நிறையா கேட்டிங்களா? இப்போது ரீனோ அப்படின்னு ஒரு தமிழர், அவர் வந்து Day 1 மீட் பண்ணினா ஒரு நல்ல நண்பர், ரீனோல்டு அப்படின்னு பேர். அவர் வந்துட்டுருக்கார் பின்னாடி. இப்போ அவர்கிட்ட போய் சில கேள்விகள் கேட்குறேன். அவருக்கே தெரியாது நான் என்ன பேசணுன்னு, அவருக்கு தெரியாது. இதை நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னு அவருக்கு தெரியாது. ஆன் ஸ்பாட்டில் போய் கேட்டு அவருடைய கருத்துக்களை வந்து இப்போ கேட்போம். அவரும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், ஐடியில் பல வருடங்கள் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்து படிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. Day 1 மீட் பண்ணேன். நல்ல மனுஷன், நல்ல பையன். ஹாய். ஃபோனை முடிங்க. எப்போவுமே ஃபோனுங்கையும் காதில் வந்து ஒரு ஏர்பாடு, இந்த ஏர்பாடை விட்டாங்க. இவங்க தொல்லைலாம் தாங்க முடிய மாட்டேங்குது குளிருக்கு. சரி, முதல் கேள்வி, உங்களுடைய நாடை விட்டு எதுக்காக நீங்கள் UK வரணும்னு நினச்சிங்க? நாடை விட்டு நல்ல ஒரு கேள்வி. முதல் கேள்வி கொஞ்சம் உங்கள் பேர் என்ன, எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நான் இன்ட்ரோ கொடுத்துட்டேன். எடுத்தோடனே குண்டு போட்டீங்கன்னா நீங்கள் அங்கே வரும்போதே நான் இன்ட்ரோலாம் எடுத்துட்டேன். ஓகே கிரேட். சரி, எதுக்காக? ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். லைஃப்பில் எனக்குன்னு ஒரு சான்ஸ் கிடச்சிது வெளியில் வரத்துக்கு, படிக்கிறதுக்கு, நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஸோ எஸ், when life gives you a chance, please let's make use of it. பார்த்தீங்களா, இப்போ தமிழில் பேசும்போதே ஆங்கிலத்தை உள்ளே கொண்டு வரீங்க பார்த்தீங்களா? அழைக்கூடாது இப்பெல்லாம். சரி, ரெண்டாவது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணிட்டேன் முன்னாடியே. சரி, இப்போ சுத்தமாக சம்மந்தமே இல்லாமல் வேற ஒருத்தருடைய கருத்தும் பதிவு பண்ண அப்படின்னா ஒரு ஜெனுவனாக இருக்கும். அதுக்காக கேட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வராதிங்க, வரக்கூடாது, இதில் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் தான் வருது. அதையும் மீறி நீங்கள் UK தான் வரணும்னு, பெட்டர் மாஸ் லைட் தான் வேணும்னு சொல்லி வந்திருக்கீங்க. அப்போ அந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அதை எப்படி எடுத்துக்கணும் நம்ம? இல்லை, நான் வந்து UKன்னு சொல்ல விரும்பலை. அது வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனுக்கு, மேபி அவங்களாம் அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு மனசில் அவங்களுக்கு வந்து அந்த வந்து கொஞ்சம் பயம் இருக்கலாம். பயம் வந்து தப்பு கிடையாது, இட்ஸ் ஓகே. அவங்க வந்து அவங்களோட இதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எனக்கு என் சூழ்நிலை எப்படின்னா, இதுக்கு மேலே மோசமாக போகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ லெட்ஸ் டேக் அ ரிஸ்க், அவ்வளோ. இது ரிஸ்க்கு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வடிவேல் சொல்கிறேன், சோத்துல அடி வாங்கியாச்சு, அவன் இனிமேட்டு எதில் அடி வாங்கினா என்ன? அதனால் வந்து இட்ஸ் நத்திங் லைக், நாம் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு கொஞ்சம் மனசில் ஒரு தைரியம், பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் தான், அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன தைரியம் தான். ஸோ அந்த நெகட்டிவ் வீடியோஸ்லாம் வர்றது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்கிறாங்க, தனிப்பட்ட கருத்து, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக சைனா ஒரு UK சிட்டிசன், இங்கிலாந்துக்காரரு, அவர் சைனாவில் ஒரு 15 இயர்ஸாக இருந்தார். இப்போ வந்து லண்டன் திருப்பி வந்தார். அந்த வீடியோ நான் பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து லண்டன் என்னது இங்கே குப்பையாக இருக்குது, என்னது இங்கே அனௌன்ஸ்மெண்ட் தப்பாக இருக்குது, அது நத்திங் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்டு. அதனால் அவங்க வந்து பர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்தாங்கன்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். ஸோ இப்போவுமே UK வரணும்னு வரவங்களுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா, UKன்னு இல்லை, நீங்கள் எந்த கண்ட்ரி வேணாலும் சூஸ் பண்ண, உங்களோட சுச்சுவேஷனுக்கு எது ஆப்டாக இருக்கோ, எது வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியா நல்ல ஒரு கண்ட்ரி, அங்கே நம்மளுக்கும் வந்து நல்ல அந்த வெதர் நல்லா இருக்கும். இங்கே வந்து ரொம்ப குளிராக இருக்குது, அங்கே அந்த மாதிரி கிடையாது, நல்லா இன்னும் க்ரீனராக இருக்கும், நல்லாயிருக்கும். பட் என்னோட பர்சனல் இது ஆப்பர்ச்சுனிட்டி சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா UK தான் எனக்கு கிடச்சிது. ஸோ ஐ டுக் UK, அவ்வளோதான். அதை தவிர்த்து எந்த UK வரக்கூடாது, அங்கே தான் போகக்கூடாதுன்னா இல்லை. உங்களோட சர்க்கம்ஸ்டன்சஸ் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது பெஸ்ட். எப்படி நாம் வந்து நமக்கு பெஸ்ட்டாக மீனும் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் வந்து ஆக்ட் பண்ணிட்டு போகணும். ஆனால் அங்கே இருக்கிற கண்ட்ரிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், வீசா ப்ராசஸிங்கு நம்மளுடைய சூட் ஆகுமா ஆகாதான்றது ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு எந்த டெசிஷன் வேணாலும் எடுங்க. அதனால் இப்போ வரணும்னு நினச்சா கூட நத்திங் ராங். 25ல் ஏன் வரீங்க, 26ல் ஜாப் இல்லை அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக வந்தீங்கன்னா யூஆர் இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் ஸ்டூடெண்ட், நீங்கள் எங்கே வேணாலும் ஜாப் தேடலாம். ஆஸ்திரேலியாவில் தேடலாம், அமெரிக்காவில் தேடலாம், யூரோப்பில் தேடலாம், அயர்லாண்டில் தேடலாம்,
எங்கே வேணாலும் தேடலாம், எங்கே வேணாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் இருக்குதான். நம்ம ஸ்கில்ல தான் வளர்த்துக்கணும். எக்ஸாக்ட்லி, ஸ்கில் இருந்ததுன்னா வளர்த்துக்கணும். அது கஷ்டம்தான். ஆமாம், அது வந்து பார்த்து கஷ்டப்படு, ஏன்னா ஈஸியாக இருந்தால் எல்லாரும் பண்ணிட்டு போயிடுவாங்க. கஷ்டமாக இருந்தால் யாருங்க பண்ணுவா? கஷ்டப்பட்டால் தான் ஏதாவது கிடைக்கும். நிச்சயமாக வேலிடான பாயிண்ட் இதுதான். அல்டிமேட்டாக நாம் வந்து எனக்கு என்னென்னா, எஸ் ஐ டென்ட் ஃபீல் எனி திங் பேட். ஸோ ஃபார் ஸோ குட். அப்படியே கண்டினியூ ஆகட்டும். ஆல் த பெஸ்ட். நன்றி. ஸோ ஹி இஸ் ரினோல்டு ஃப்ரம் தமிழ்நாடு, சேலம். ஸோ என்னோட பேர் ரினோன்னு சொல்லுவாங்க. நான் வந்து சேலம், தமிழ்நாட்டிலேருந்து வரேன். எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஒரு 8 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ லாஸ்ட் கம்பெனியில் ஐ வாஸ் லைக் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், சீனியர் டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட். எக்ஸாக்ட்லி இன் லைக் என்னோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெக்வயர்மெண்ட் கேதரிங் அண்ட் டெவலப்பிங் த ஃப்ரண்ட் எண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடி ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தோம் எதனால் வந்து ஸ்காட்லாண்ட் வந்தாங்க, இந்த யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணாங்க அப்படின்னு. இப்போ என்னுடைய ஃப்ளாட்டில் வந்து 2 ஃப்ளாட் மேட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒருத்தர் வந்து தப்பீர், இன்னொருத்தர் வந்து டோனி. அவங்களுக்கு வந்து தமிழ் தெரியாது, ஆனால் அவங்க வந்து ஆங்கிலத்தில் பேசுவாங்க. வாண்ட்ஸ் டு டேக் ஃபர்ஸ்ட் டோனி. What's going on? Yeah, good. Okay, first question, not why did you choose Scotland? Why did you want to go out of your country? Because is it recorded? Yeah, it is. Because in my country there's a need for us to develop ourselves in artificial intelligence. So I took upon myself to go out there to gain the knowledge of artificial intelligence so I can come back to my country and develop AI as a project. Thank you. Okay. So next is, why did you choose UK? Why did you choose United Kingdom, not Australia, US, Canada? You have so many countries, 180 countries. UK has is it? Yeah, it is recording. You go ahead. UK I'll just change the angles. Okay. UK has good partnership with Nigeria. And from UK to Nigeria is just 6 hours. And in UK, you have a lot of big technology to learn from. So this is why I'm here, to learn technology and then go back and then use it. Thank you. Okay. Next, why did you choose this place, Scotland, not London or Wales? Right? We have so many universities. Why Scotland and why this university? I chose Scotland because I wanted to explore something different. And guess what? I'm in one of the biggest and the finest university in Scotland, Stirling University. This is why I'm here, to experience not just the culture, not just the people, not just the way they live, everything, but also to experience what what our life is in Scotland. I'm meeting a lot of people from India, Pakistan, China, all over the world, Zimbabwe, name it. Yeah, I love it here. Okay, and how has been your journey so far? 2.5 months. Did it meet or not really? Yeah, as you can see, he is a very studious student. Okay, he keeps studying. As you can see, I'm enjoying myself with 2 apples, 1 down, 1 more to go. Yeah, I'm enjoying myself. Thank you so much. Come to Scotland. I'll see you in Scotland. Still it. Yeah. Okay, இப்போ வந்து அடுத்தது கபீர். We will go to him. He is from Arunachal Pradesh. The same question. Why did you leave your country and why did you choose to go abroad? Like first is abroad, right? Any other country. Let's not take UK. Why did you want to leave your home country and move out? Since you know that our country nowadays there's a less kind of opportunities, so some of my friends they suggested me to go abroad because on the abroad you have more opportunities in any field of stream. So that's the reason I opted to go abroad. Okay.
And UK? Why UK? UK, since let me tell you, like I'm pursuing a sport management here, so I'm a sport enthusiast person, especially in football. And UK, they are very crazy about the football. Uh-huh. So that's the reason I came here, because I want to, get a job in the field of the sports, especially football. Okay. Yeah. And how has been your... okay, UK you decided. Okay. Why you chose Scotland, not any other England, Wales, Northern Ireland or some other country, right? First of all, like Tony said, I wanted to experience new areas, new country. And secondly, if you compare the Scotland and England, the Scotland got better air quality. They have low crime rates compared to the England. Snow. Is it? Yeah, Okay. that's why. Nice. I feel safe here. That's You why I feel- opted for a Scotland. Yeah. Even I feel safe here. It is nice. You're not safe. So- So how has been your journey? 2.5 months? Like 2 months. Yeah. The day I came here, I feel little bit of kind of homesick. But now I have met so many friends, so I don't feel homesick Yeah. anymore. I'm chilling here. So hang out, party. Party, I rarely do that. Yeah, Not most yeah. of the time. Like Yeah. only rare. Tony also joins, right? Yeah. Party. He's the main boss. Maybe. No. I'm here to study only. Only. Okay. Tell me what is one good thing you like here? Let me tell you. Like if in India, if you try to cross a road, they won't, the vehicle won't stop for you. But in India, they have, in Scotland here, they got, such a good civic sense that they will stop for you. So they are so humble, the people here. Okay. Yeah. I would say, The boss is back. if you want to come, you have to come now. Don't wait for anyone to tell you not to come. Depends on what you are looking for. If you are looking for education, explore culture, different things, come here. If you're looking for opportunities, global opportunities, come here. If you're looking for something like an adventure, then you can come here. செப்டம்பர் இன்டேக் வந்துடுச்சு. சீரியஸாக வந்து எந்த காலேஜ் சேரலாம், என்ன யூனிவர்சிட்டி கரெக்டாக இருக்குது, எந்த கோர்ஸ் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வருஷம் ஃபீஸும் ஏற்றிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 20 லட்சமா 21 லட்சம் கிட்ட வரும். அது இல்லாமல் தங்குற செலவு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 28 இல்லை 29 லட்சம் வந்து காமிச்சா தான் ஒரு வருஷத்துக்கான கோர்ஸ் வந்து எடுக்க முடியும். விசா அப்போ தான் கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம் வந்து எந்த காலேஜுமே எந்த யூனிவர்சிட்டி கோர்ஸ் எதுவுமே வந்து யார் சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அப்படியே வந்து எடுக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து கன்சல்டன்ஸு அப்புறம் கூட இருக்கிறவங்கலேருந்து நிறையா பேர் வந்து ஒரு சஜஷன் கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கணும், எல்லாமே கேட்டுக்கோங்க. ஆனால் எந்த முடிவுக்குமே வந்து வரக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ப்ரொஃபைல் ஒன்று இருக்கும், உங்களுடைய கனவு ஒன்று இருக்கும், இதுதான் நம்ம அடைய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு வந்து இது சரியா, இந்த கோர்ஸ் படித்தா வேல்யூ இருக்குமா, இது நம்மளுடைய இன்ட்ரெஸ்டட் ஏரியாவா. ஏன்னா இங்கே வந்து கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடக்கூடாது. உங்களுடைய ஏரியா ஆஃப் சப்ஜெக்டா இந்த மாதிரி உட்காந்து ஃபுல்லாத்தையும் அலசி ஆராயணும். இந்த யூனிவர்சிட்டியோடைய ரேங்கிங்லாம் வந்து QS ரேங்கிங் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். அந்த யூனிவர்சிட்டி ஒரு வருஷம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்த ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு. ரேங்கிங் வந்து அடுத்த பட்சம் தான் வச்சுக்கோங்களேன். ஸ்கில் செட்டு தான் முக்கியம். அதனால் நல்லா அலசி ஆராய்ஞ்சிடணும். ஃபுல்லாக எல்லா டீட்டெயிலுமே வந்து ஆராய்ஞ்சதுக்கு அப்புறமா வந்து ஒரு முடிவிடுங்க. ஏன்னா 20 லட்சம் 21 லட்சம் ஃபீஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு. அது இல்லாமல் ஒரு இப்போ லண்டன் போகிறீங்க அப்படின்னா 13 லட்சம் கிட்ட ஆகும். அவுட் சைட் லண்டன் அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் ஏற்றிட்டாங்க, 100 பவுண்டு கிட்டே ஏற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான ரேட் என்ன அப்படின்னு ஆக ஒரு கஷ்டப்பட்ட காசு அப்படிங்கும்போது கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப பார்த்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா முடிவிடுங்க. நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக அந்த தமிழன் சேனல், லண்டனின் தமிழில் ஒரு சேனல் பார்த்தேன், நல்லா இருக்கு. ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் இதே பாயிண்ட்டு தான் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த இது கரெக்டாக, உங்களுக்கு அந்த கோர்ஸ் கரெக்டாக அப்படின்னு பார்த்துட்டு வரணும்.
யாரோ ஒரு கன்சல்டன்ட் சொல்கிறாங்க, இல்லை இவங்க சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்கன்னா எப்படியும் யூகே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் வந்து வரவே வராதிங்க. நல்லா ஆராய்ச்சி பண்ணணும். நான் வந்து நான் ஆக்சுவலாக ஜெர்மனி தான் எனக்கு போகணுன்னு எண்ணம். ரிஜெக்ட் ஆகிடுச்சு. அது வீடியோ வந்து வேறு ஒரு சேனலில் போட்டிருப்பேன். இது வந்து நான் உட்காந்து அலசி எடுத்துட்டேன் ஃபுல்லாத்தையும். யூகே ஃபுல்லாக இருக்கிற காலேஜ் என்ன கோர்ஸ் இருக்குது, அதோடைய ஸ்கோப் என்ன. ஸ்கோப் அஃப்கோர்ஸ் நம்மளால் ரொம்ப வந்து தீர்மானிக்க முடியாது. ஏன்னா ஒரு வருஷம் கழித்து நீங்கள் படித்து வரும்போது மார்க்கெட் எப்படி இருக்கும்னு தெரியாது. பட் மற்ற விஷயங்கள்லாம் வந்து பார்க்கலாம். நமக்கு இது சரியானதா, எங்கேயாவது நம்ம வந்து ஏமாறுறோமா. சில யூனிவர்சிட்டிலாம் இருக்குது, இந்தியன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. நம்ம இந்தியன்ஸ் மட்டுமே வந்து அவங்க கூட படிக்கிறதுக்கு நம்ம இங்கே வரணும்னு இல்லை, அங்கேயே படிச்சுக்கலாம். நம்ம இங்கே வர்றது வந்து ஒரு மல்டிநேஷ்னல் எக்ஸ்போஷருக்காக, வேறு ஒரு கண்ட்ரியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வரோம். அப்போ அதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். நான் ஜெர்மனியில் ஒரு 7-8 காலேஜுக்கு போட்டேன், ரிஜெக்ட் ஆகிடுச்சு பல காரணங்கள். என்னுடைய யூஜி வந்து AAA அப்படிங்கிறதுனால ஆனால் யூகே வர்றது ரொம்ப சுலபம். உங்களுக்கு வந்து எளிதாக கிடச்சிரும். வாங்கன்னு கூப்பிடுவாங்க. 30% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டாங்க இந்த வருஷம் வேறு. அதனால் யூகேயில் கிடைக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, ரொம்ப எளிதாக கிடச்சிரும். ஆனால் நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 10 கிட்ட காலேஜ் போட்டேன், எல்லாத்துலேயுமே எனக்கு ஆஃபர் வந்துடுச்சு. ஆனால் அதுலேருந்து நான் ஒன்று மட்டும்தான் வந்து ஜீரோ இன் பண்ணி எனக்கு இதுதான் இந்த காலேஜ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்தேன். ஏன் அப்படின்னா என் ப்ரொஃபைல் என்னுடைய இன்ட்ரெஸ்ட் ஏரியா இதெல்லாம் வந்து பொறுத்து இருக்குது. அதனால் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். அவ்வளோ எளிதாக வந்து முடிவு எடுக்கிற விஷயம் கிடையாது. உங்கள் சைடு ஃபுல்லாக வந்து ரிசர்ச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி தான், படிச்சிட்டோம், போய் எக்ஸாம் எழுதிட்டோம், அதுக்கு மேலே என்ன வருதோ அது நம்ம கையில் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வாங்க, வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு என்ன செட்டாக இருக்கோ அது உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், உங்களுக்கு செட் ஆகிறது எனக்கு செட் ஆகாமல் இருக்கலாம். ஆனால் அதனால் யாரோ ஒருத்தர் வந்து இது சரியில்லை, யூகேயில் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்கிறத வச்சுட்டு நம்ம வரதை வந்து வராமல் இருக்கிறது வந்து தவறு. உங்களுடைய கனவு, உங்களுடைய கோலை நோக்கி இது வந்தது அப்படின்னா மூவ் ஆகும். இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கனவை நோக்கி நீங்கள் நகருவீங்க அப்படின்னா 100% வந்தே தீரணும். வாங்க, நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு வரணும். நீங்கள் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணியாச்சு, கோர்ஸும் செலக்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அப்ளிகேஷனை நீங்கள், அதாவது கன்சல்டன்ட் அப்ளை பண்ணட்டும், ஆனால் நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கணும். என்னென்ன இருக்குது, என்ன டாக்குமெண்ட் கொடுக்கணுங்கிற வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சு ப்ரோஆக்டிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எதுக்காக நீங்களே தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, பல சமயங்களில் கன்சல்டன்ட்ஸ் வந்து ஆயிரக்கணக்கான பேர் டீல் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது அவங்க சில இடத்துல வந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்களே தெரிஞ்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறதுக்கு. வந்தாலும் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிடலாம். முக்கியமான இன்னும் ஒரு விஷயம், ஸ்டூடெண்ட் வீசாவில் வர போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸோடு வாங்க. ஃப்ரெஷராக காலேஜ் முடித்த உடனே நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு யூகே வராதிங்க. நான் வந்து வராதிங்க அப்படின்னு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நான் பேசின நிறையா பேருமே அதை தான் சொன்னாங்க. ஏன்னா இங்கே நடத்துகிற முறையே வேறு, அதை பற்றி நம்ம செப்பரேட்டான வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் உடனே யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு வந்தீங்க அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கம்மி. எக்ஸ்பீரியன்ஸோடு வாங்க. ஒரு மினிமம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. கொட்டி கிடக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கொட்டி கிடக்கு. நிச்சயமாக வாங்க, நிச்சயமாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ செப்டம்பர் இன்டேக் வருது, அடுத்தது ஜான் இன்டேக் வருது, வந்துட்டே இருக்கும் 2 இன்டேக்கும். கண்டிப்பாக வாங்க, எக்ஸ்பீரியன்ஸோடு வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வீசாவில் வரீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸோடு வாங்க. நான் முன்னாடி சொன்ன எல்லா பாயிண்ட்ஸுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய கனவு நனவாகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீட் பண்ணலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நன்றி.